ஓம் கம் கணபதியே நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான். வணங்குவதற்கு எளியவர், வாழ்வில் எல்லா வளங்களையும் தரக்கூடியவர். அவரை வணங்கிவிட்டு தொடங்கும் செயல் அனைத்தும் வெற்றிதான். அவருக்கு எல்லா நாளுமே விசேஷம்தான். இருந்தாலும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் கணபதிக்கென்றே உருவான அருமையான பலன் தரக்கூடிய விரதம். இந்த தினத்தில் செய்யும் வழிபாடு நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை போக்கி அவரது அருளை முழுமையாக பெற்றுத்தரும். இந்த தினத்தில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய சங்கட சதுர்த்திக்கே உரிய ஸ்துதிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாரதர் அருளிய சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். இதை 3 மாலை வேளை தொடர்ந்து யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தடைகள் பற்றிய பயமே வேண்டாம். ஏனென்றால் இதுவே நம்மை ஆதாரமாக இருந்து காக்கிறதுன்னு சொல்லப்படுது. இதை சொல்லும் மாணவன் அறிவை பெறுகிறான். செல்வத்தை தேடுபவர் செல்வத்தை பெறுகிறார். புத்திர பேறு வேண்டுவோர் புத்திர பேறு பெறுகிறார். இறுதி மோட்சத்தை வேண்டுவோர் இக்கப்பர சுகம் பெற்று கணேச லோகத்தையும் பெறுவார்கள். இந்த கணபதி ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பதற்கு 6 மாதங்களில் பலன் நிச்சயம் கிடைக்கும். 1 வருடத்தில் அவரது சங்கடங்கள் நீங்கி வேண்டியது அனைத்தும் சந்தேகமில்லாமல் முழுமையாக பெறுவர். இதை எழுதி 8 பிராமணர்களுக்கு வழங்குபவர்களுக்கு விநாயக பெருமானின் அருளால் எல்லா அறிவையும் சகல சம்பத்துகளையும் அடைவார்கள். இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. அடுத்து இன்று அவசியம் சொல்ல வேண்டிய கடன் நிவாரண என்று சொல்லப்படும் ரிணஹர கணேச ஸ்தோத்திரம். கடன் தொல்லைகள் நீங்க விநாயக பெருமானிடம் செய்யப்படும் அரிய பிரார்த்தனைகளில் ஒன்று இந்த ரிணஹர கணேச ஸ்தோத்திரம் எனும் கடன் நிவாரண ஸ்தோத்திரம். இது கடுமையான வறுமையையும் தரித்திரத்தையும் கடும் நிதி சிக்கல்களையும் தீராத கடன் தொல்லையையும் அழிக்கவல்ல ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். இதை 1 வருடத்திற்கு தினமும் ஒரு முறை விநாயகரை மனதில் நினைத்து பக்தி ஸ்ரத்தையுடன் சொல்ல பலன் நிச்சயம். கொடுமையான வறுமையும் கடனும் நீங்கி குபேரனுக்கு சமமாக ஆகலாம். அறிவிலும் செல்வத்திலும் ப்ரஹஸ்பதிக்கு சமமாக ஆகலாம். இதை மனதால் நினைத்தாலே துஷ்ட சக்திகள் அண்டாது என்றும் மேலே சொன்னவற்றை சொல்ல நேரமில்லாத போதும் இதை மட்டும் சொல்ல தவற வேண்டாம். ஓம் கணேஷ ரிணம் சிந்தி வரேண்யம் ஓம் நம பட்டு என்றோ அல்லது ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மமசங்கடம் நிவாரே நிவாரே என்றோ 21 முறை சொல்ல எப்பேற்பட்ட சங்கடங்களும் விரைவில் நீங்கும்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம். நாரத உவாச்ச प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यम् आयुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमं नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं परं विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेत् गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः इति श्री नारद पुराणे संकष्टनाशनं नाम श्री गणेश स्तोत्रम संपूर्णம். ஸ்ரீ குருப்யோ நமः. அடுத்து கடன் தொல்லை தீர்க்கும் ஸ்ரீ ரிணஹர கணேச ஸ்தோத்திரம். தியானம். सिन्दूरवर्णं द्विभुजं गणेशं लम्बोदरं पद्मदले निविष्टं ब्रह्मादिदेवैः परिसेव्यमानं सिद्धैर्युतं तं प्रणमामि देवम्. सृष्ट्यादौ ब्रह्मणा सम्यक् पूजितः फलसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे त्रिपुरस्य वदात् पूर्वं शम्भुना सम्यगर्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे हिरण्यकशिप्वादीनां वदार्थे विष्णुनार्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे
महिषस्य वदे देव्या गणनाथः प्रपूजितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे तारकस्य वदात् पूर्वं कुमारेण प्रपूजितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे भास्करेण गणेशो हि पूजितश्च स्वसिद्धये सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे शशिना कान्तिवृद्ध्यर्थं पूजितो गणनायकः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे पालनाय च तपसां विश्वामित्रेण पूजितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे इदं ऋणहरं स्तोत्रं तीव्रदारिद्र्यनाशनम् एकवारं पठेन्नित्यं वर्षमेकं समाहितः दारिद्र्यं दारुणं त्यक्त्वा कुबेरसमतां व्रजेत् पठन्तोऽयं महामन्त्रः सार्धपञ्चदशाक्षरः ॐ गणेशऋणं चिन्दी वरेण्यं हूं नमः पठ ॐ गणेशऋणं चिन्दी वरेण्यं हूं नमः पठ ॐ गणेशऋणं चिन्दी वरेण्यं हूं नमः पठ इमं मन्त्रं पठेदन्ते ततश्च शुचिभावनः 21 संख्याभिः पुरश्चरणमीरितं सहस्रावर्तनात् सम्यक् षण्मासं प्रियतां व्रजेत् बृहस्पतिसमो ज्ञाने धने धनपतिर्भवेत् अस्यैवायुतसंख्याभिः पुरश्चरणमीरितं लक्षमावर्तनात् सम्यक् वाञ्छितं फलमाप्नुयात् भूतप्रेतपिशाचानां नाशनं स्मृतिमात्रतः इति श्रीकृष्णयामलतन्त्रान्तर्गतं श्रीऋणहरगणपतिस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः. அடுத்து 21 முறை சொல்ல வேண்டிய சங்கடஹர சதுர்த்தி மந்திரம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய நிவாரய. 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 ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய நிவாரய.